இந்த வீடியோவில் 7th ஸ்டாண்டர்ட் டேர்ம் 3 நம்பர் சிஸ்டம் எக்ஸசைஸ் நம்பர் 1.5ல சம் நம்பர் 7க்கான ஆன்சர் பார்க்கலாம். கொஸ்டின் நம்பர் 7, முருகன் பாட் சம் பேக்ஸ் ஆஃப் வெஜிடபிள்ஸ். முருகன் வந்து கொஞ்சம் பேக்ஸ் வெஜிடபிள் உள்ள பேக்ஸ் வாங்கிட்டு வந்துறாரு. ஈச் பேக்ஸ் வெய்ஸ் 20 kilograms and 550 grams. If the total weight of all the bags is 308 kilogram and 250 grams, how many bags did he buy? ஒவ்வொரு பேக்கோட வெயிட் வந்து 20 kilogram and 550 grams இருக்குது. அப்போ டோட்டல் வெயிட் ஆஃப் எல்லா பேக் வந்து 308 grams கிலோகிராம் அண்ட் 250 கிராம்ஸாக இருக்குது. அப்படின்னா எவ்வளோ பேக் அவர் வாங்கியிருப்பார் அப்படின்னு கேட்குறாங்க. வெயிட் ஆஃப் ஈச் பேக் இஸ் ஈக்குவல் டு 20.55னா 550 grams. டோட்டல் வெயிட் ஆஃப் ஆல் பேக்ஸ், எல்லா பேக்கோட வெயிட் எவ்வளவு? 308 கிலோகிராம் 250 grams. ஓகே, இப்போ கிலோகிராம் பண்ணணும் பாயிண்ட் வச்சு எழுதுறதுனால. ஸோ நம்பர் ஆஃப் பேக்ஸ் முருகன் பைஸ், நம்பர் ஆஃப் பேக்ஸ் கண்டுபிடிக்க இந்த டோட்டல் வெயிட் இருக்கு இல்லைங்களா, இதை ஒரு பேக்கோட வெயிட் எவ்வளவோ அதோட டிவைட் பண்ணணும். ஸோ இப்போ என்ன பண்ணோம், இதை டிவிஷன் அதனால் ஃபஸ்ட்டு இதை வந்து ஃப்ராக்ஷனாக எழுதிக்கலாம். ஃப்ராக்ஷனாக எழுதும்போது எப்படி எழுதுவீங்க? டிவிடெண்ட் வந்து நியூமரேட்டரில் எழுதணும், 308.250. அடுத்து டிவைஸரை டினாமினேட்டரில் எழுதணும், பை 20.550. இப்போ என்ன பண்ணணும், டிவைசர் வந்து பாயிண்டில் இருக்கக்கூடாது, டிவைசர் வந்து பாயிண்டில் இருக்கக்கூடாது. அப்போ பாயிண்ட்டுக்கு அப்புறம் எத்தனை டிஜிட் இருக்குதுன்னு பார்க்கணும். 1 2 3. அப்போது எத்தனை டிஜிட் இருக்கோ அந்த பவர்ஸ் ஆஃப் 10, இங்கே 3 டிஜிட் இருக்குனால 1 followed by 3 zeros. அப்போ இது இங்கே எதாவது மல்டிப்ளை பண்ணுறோமோ அதே தான் என்ன பண்ணணும், நியூமரேட்டர்லேயும் மல்டிப்ளை பண்ணிக்கணும். இப்போ மல்டிப்ளை பண்ணும்போது இங்கே 3 zeros இருக்கனால பாயிண்ட்டுக்கு அப்புறமா 3 டிஜிட் தாண்டி பாயிண்ட் போயிடும். அப்போது என்ன வந்துடும் உங்களுக்கு, நியூமரேட்டர்லேயும் அதே மாதிரி தான் வரும் இல்லைங்களா. பாயிண்ட்டுக்கு அப்புறம் இங்கே 3 zeros இருக்கனால 3 டிஜிட் தாண்டி போயிடும். அப்போ இங்கே வந்துடும். அப்போ உங்களுக்கு என்ன வரும், இங்கே இப்போ 308.250 ஆகிடும். டிவைடட் பை இங்கே அதே மாதிரி இங்கே இருக்க பாயிண்ட் இங்கே வந்துடும். அப்போது 20.550 ஆகிடும். இப்போ அந்த ஒரு ஜீரோக்கு ஒரு ஜீரோ அடிச்சுட்டு டிவைட் பண்ணுங்கள். எப்படி டிவைட் பண்ணணும், 2055 இங்கே வந்து 30,825. இப்போ 2055 இருக்குல்ல, இங்கே எத்தனை 3 வந்து லெஸ்ஸாக இருக்குது, 30யும் ஸ்மாலராக இருக்குது, 308ம் ஸ்மாலராக இருக்குது. அப்போ இது வரைக்கும் எடுத்துக்கணும். அப்போ இதில் எத்தனை தடவை தான் இருக்கும், ஒரு தடவை தான் இருக்கும். 2 டைம்ஸும் போது 4000 ஆகிடும் இல்லைங்களா. அப்போது அதனால டேபிள்ஸ் எழுதிக்கிங்க. 2055 இன்ட்டு 1 வந்து 2055. 2055 இன்ட்டு 2 பாருங்கள், 5 2s are 10க்கு 0, கேரி ஓவர் 1. 5 2s are 10, 10 + 1 11க்கு 1 வரும், கேரி ஓவர் 1 இங்கே வரும். 2 zeros are 0, 0 + 1 1, 2 2s are 4. அப்போ 2 டைம்ஸ் வந்து 4110. இட் இஸ் கிரேட்டர் தேன் திஸ். அப்போ எத்தனை தடவை தான் இருக்குன்னு இப்போ எடுக்கணும், 1 டைம். அப்போ எதுக்கு எடுத்துருக்கோமோ அதுக்கு நேராக எழுதிக்கிங்க. 1 டைம் 2055. இப்போது சப்ட்ராக்ட் பண்ணுங்கள். இப்போ 2 is smaller than 5. அப்போ சப்ட்ராக்ட் பண்ண முடியாது. இப்போ இங்கேருந்து 1 கொடுங்க, இங்கே 7 ஆகிடும், இங்கே 12 ஆகிடும். 12 - 5 எவ்வளவு, 7. 7 வந்து கிரேட்டராக இருக்குது, அப்போ சப்ட்ராக்ட் பண்ணலாம். 7 - 5 எவ்வளவு, 2. இங்கே 0. 3 - 2 வந்து 1. ஸோ 1027 is less than 2055. அப்போ bring that 5 down. அப்போ எத்தனை தடவை வரும், இங்கே 10,275னா இதே மாதிரி மல்டிப்ளை பண்ணி பாருங்கள். நீங்கள் 3 டைம்ஸ் கண்டுபிடிச்சிங்க, 4 டைம்ஸ். நான் வந்து இப்போ அப்படி டேரெக்டாக 5 டைம்ஸ் போட்டு பார்க்குறேன். ஏன்னா 5 2s are 10 இல்லைங்களா. அப்போ 5 5s are 25, கேரி ஓவர் 2. 5 5s are 25 + 2 வந்து 27, 2 கேரி ஓவர். 5 zeros are 0 + 2 வந்து 2. 5 2s are 10. இப்போ பாருங்கள் எத்தனை தடவை வந்திருக்கு, 10,207 வந்து 5 டைம்ஸு.
5 times 10,275. இப்போ சப்ராக்ட் பண்ணும்போது ரெண்டு ஒரே நம்பராக இருக்கனால யூ வில் கெட் த ரிமைண்டர் as 0. அப்போ தேர்ஃபோர் நம்பர் ஆஃப் பேக்ஸ் முருகன் பைஸ் எவ்வளவு கோஷன் தான் எடுத்துக்கணும். எவ்வளவு 15 பேக்ஸ் வாங்கியிருக்காரு. அப்போ ஒரு பேக்கோட வெயிட் வந்து 20.55 கிலோகிராமாக இருந்ததுன்னா அவர் எவ்வளோ பேக் வாங்கியிருப்பார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 15 பேக்ஸ். தேர்ஃபோர் நம்பர் ஆஃப் பேக்ஸ் is equal to 15 bags. Thank you.